ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் செய்யும் போது அஞ்ஞானிகளைப் போல் என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் மாயக்காரரை போலன்னு சொன்னார். இந்த இடத்துல அஞ்ஞானிகளை போலன்னு சொல்றாரு. அஞ்ஞானிகள்னா யாரு? கிறிஸ்துவை அறியாதவர்கள், அதாவது ஒன்றான மெய் தேவனை அறியாதவர்கள் அஞ்ஞானிகளா இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், மெய் தேவனை அறிந்தவர்கள் ஞானிகளா இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து வெளியே இருக்கிறவங்க புறஜாதியார். இவங்களை யாருன்னு சொல்றாரு? அஞ்ஞானிகள் சொல்றாரு. இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்களாம்? இந்த வார்த்தை என்ன? வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள் சொல்லியிருக்குல்ல. வீண் வார்த்தைகளை அலப்பாதனா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி திரும்ப 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 ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்களாம். அலப்புறதுனா என்ன? ரிப்பீட்டடா அந்த வார்த்தையை 100 தடவை, 500 தடவை, 108 தடவை, 1000 தடவை சொன்னா உனக்கு இதை கிடைக்கும், உனக்கு இந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி அவங்க திரும்ப திரும்ப முணுமுணுத்துட்டே இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி நீ முணுமுணுத்தனா அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லை. அந்த காலத்துல ரோமர்கள் ஆட்சியில் கீழே தானே இவங்க இருக்கிறாங்க, யூதர்கள். ரோமர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க போல. ஏதோ ஒரு அவங்களோட தெய்வத்தை பேரை சொல்லி, அவங்களோட தெய்வத்துக்கு எத்தனை நாமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாமங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி அவங்களோட தெய்வத்துக்கு வேண்டுவாங்க போல. அந்த மாதிரி யாரு பண்றாங்க? இவங்களும், யூதர்களும் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்படி செய்யறாங்களோ அதை பார்த்து இவங்களும் செய்ய பழகுறாங்க. அந்தபடியான ஜெபம், அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க பண்ணாதீங்க. வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஏதோ ஒன்று நானும் சொல்றேன், நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகாம வெறும் வாயினால, மறுபடியும் என்ன சொல்றாரு? வெறும் உதடுகளினால தேவையில்லாத வீண் வார்த்தைகளை அலப்பிக்கொண்டு இதுதான் ஜெபம்னு நீ நம்பிக்கொண்டு இருக்கிறியே, அது தவறு. உன்னுடைய வாய், உன்னுடைய உதடுகளினால தேவனுடைய இந்த மாதிரி பேசி ஜெபம் பண்றது வேஸ்ட். உன்னுடைய இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தான் கர்த்தர் பலனை அளிக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு? அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள்னு சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க எதுக்காக அது மாதிரி செய்யறாங்க? அவங்க ஏதோ ஒரு நன்மையை தேடுறாங்க. ஏதோ இப்படி செஞ்சா இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் போல இருக்கு, ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும், காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், இந்த நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நன்மையை அவங்க தேடும் பொழுது யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ஜெபத்தை இத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கூட வாட்ஸ்அப்லலாம் நமக்கு வரும், இந்த ஜெபத்தை இத்தனை பேருக்கு அனுப்பினா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த நன்மையை தேடும்படியாக இவங்க என்ன செய்கிறாங்க? தேவையில்லாத வீண் வார்த்தைகளை மறுபடியும் 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 சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உனக்கு இன்னது தேவை என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். சில கிறிஸ்தவர்களை கூட பார்த்துருக்கீங்களா? எனக்கு பைபிள் தெரியும், எனக்கும் பைபிளில் இருக்கிற வசனம் எல்லாம் தெரியும் என்பது போல ஜெபம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ஜெபம் பண்ணும்போது எல்லா வசனங்களையும் மனப்பாடம் செய்தது போல ஜெபம் பண்ண சொன்னால் அந்த வசனங்களை அடுக்கி கொண்டே போவாங்க. எதுக்கு தான் அந்த வசனங்கள், எல்லா வசனமும் எங்கெங்கேயோ இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி லைனாக வசனமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜெபத்தை கொஞ்சத்தில் முடிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வெறும் உதடுகளினால் மற்றவர்கள் காண வேண்டும் என்று. இந்த சர்ச்சில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க? மற்ற விசுவாசிகள்லாம் பார்க்கணும், நான் பைபிள் படிக்கிறேன், நான் பைபிளில் இருக்கேன், எனக்கு பைபிளில் இருக்க வசனங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு அறியணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த மாதிரி பைபிளில் இருக்க வசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு கர்த்தரிடத்தில் பலன் இல்லை. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேணும்னு நம்மளை விட அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்கு நன்மை செய்வதற்காகவே கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை காட்டிலும் ஒரு பெரிய நன்மை நமக்கு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அதை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய நன்மை இருக்க முடியுமா? கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு பெரிய நன்மை நமக்கு இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அதை சரியாக உணர்ந்து விட்டால், நமக்கு என்ன இருக்கு இல்லை அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டா, நம்ம தேவையில்லாத வீண் காரியங்களுக்காக வருந்தி கொண்டு இருக்க மாட்டோம். அடுத்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாசம் இருக்கிறாங்க இல்லையா, அது ஆதியில ஆரம்ப காலத்துல எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உபவாசம் இருக்கும்படியா கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதாவது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல வந்து உபவாசம் அப்படின்ற ஒரு சொல் இல்ல. அதாவது 7ஆம் மாதத்துல இந்த தேதியில உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி, அதாவது அது என்ன நாள்னா பாவ நிவர்த்தி செய்கிற நாள். அந்த நாள்ல நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது வந்து உம்முடைய ஆத்துமாக்களை தாழ்த்துகிற நாளா அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இத சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த வசனத்தை வாசிப்போமா? சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5ஆம் மாதம் 7ஆம் மாதத்திலேயும் உபவாசம் பண்ணினீர்கள். இது எனக்காகவா நீங்க செஞ்சீங்க? ஏதோ சடங்கு சம்பிரதாயம் செய்யறது போல நீங்க அந்த 2 நாள் வந்து உபவாசம் இருந்தீங்க. ஆதியில ஒரு நாள் இருந்த உபவாசம், 7ஆம் மாதத்துல மட்டும் இருந்த உபவாசம், இப்போ அதாவது மோசேயின் காலத்துல ஒரு நாள் மட்டும் இருந்த அந்த உபவாசம் சகரியாவின் காலத்தில் 2 நாட்களாக இருக்கிறது. அதாவது வருஷத்துல 2 நாள், 5ஆம் மாசம் ஒரு தடவை, 7ஆம் மாசம் ஒரு தடவை, 2 நாள் வந்து இவங்க உபவாசம் இருக்கிறார்கள். அந்த உபவாசத்தை கூட அவர்கள் தேவனுக்கென்று இருக்காமல் ஏதோ கடமைக்காக துக்கம் கொண்டாடுதலை போல அந்த பாவ நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து அதை ஒரு சடங்கை போல அந்த உபவாசத்தை செய்யறாங்க. இதை தவிர வேற எப்போதெல்லாம் உபவாசம் இருப்பார்கள் என்று பார்த்தால், கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்படும் போது இவங்களுக்கு அப்போ கர்த்தருடைய வார்த்தை வரும் அவங்களுக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒன்று அழிச்சு போட்டுருவேன் அப்படி இப்படின்னு கர்த்தர் வந்து அவங்கள திட்டும் போது அவங்கள உடனே கர்த்தருடைய கோபத்தை ஆற்றும்படியா என்ன பண்ணுவாங்க? உபவாசம் போடுவாங்க. இதே போல தாவீதுக்கு கர்த்தர் ஒரு இது சொல்வாரு, உன்னோட மகனை வந்து இறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகனை மீட்டு கொள்ளும்படியா தாவீது என்ன பண்ணுவான்? உபவாசம் இருப்பான். ஆனாலும் என்ன பண்ண முடியாது, அவனோட மகனை காப்பாற்ற முடியாது. அந்த மகன் வந்து செத்துருவான். ஏன்னா வந்து கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் மகனை நான் எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் போல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மீறாமல் அவனுடைய மகனை உயிரை வந்து எடுத்துட்டாரு. எப்படி ஒரு உபவாசம் தாவீது இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு உபவாசம் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி ஒரு உபவாசம் இருக்கிறான். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா,